இன்றைய பழமொழி. கட்டி கொடுத்த சோறும் கற்றுக் கொடுத்த சொல்லும் எத்தனை நாள் நிற்கும்? இப்பழமொழியின் பொருள்: கட்டி கொடுத்த சோறும் கற்றுக் கொடுத்த சொல்லும் சில காலம் நிற்கும், ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கட்டி கொடுத்த சோறு, பிறர் தயவில் கிடைக்கும் உணவு தற்காலிகமானது. அது விரைவில் தீர்ந்து போகலாம், மீண்டும் பெற கடினமாக இருக்கலாம். சுய முயற்சி இல்லாமல் அடுத்தவரை சார்ந்து வாழும் நிலை உருவாகலாம். கற்றுக் கொடுத்த சொல், குருவின் அறிவுரை அல்லது உபதேசம் ஆரம்பத்தில் உதவியாக இருக்கும், ஆனால் அதை சிந்தித்து புரிந்து வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். சொந்த அனுபவமும் முயற்சியும் இல்லாமல் வெறும் வார்த்தைகள் பயனற்றவை. இன்றைய பழமொழி. கட்டி கொடுத்த சோறும் கற்றுக் கொடுத்த சொல்லும் எத்தனை நாள் நிற்கும்? இப்பழமொழியின் பொருள்: கட்டி கொடுத்த சோறும் கற்றுக் கொடுத்த சொல்லும் சில காலம் நிற்கும், ஆனால் அவை நிரந்தரமானவை அல்ல. கட்டி கொடுத்த சோறு, பிறர் தயவில் கிடைக்கும் உணவு தற்காலிகமானது. அது விரைவில் தீர்ந்து போகலாம், மீண்டும் பெற கடினமாக